ராம விஜயம் பாகம் 7. கைகேயியிடமிருந்து கழுகால் கவரப்பட்ட பிண்டம் காற்றின் வேகத்தால் கீழே விழுந்து கேசரி என்னும் ஒரு வானரத்தின் மனைவியான அஞ்சனை என்பவள் கைகளில் விழுந்தது. அவளும் அந்த பாயசத்தை உண்ண அவளும் கருத்தரித்தாள். அஞ்சனைக்கு பிறந்த மகனின் கதை பின்வருமாறு. கேசரியின் மனைவியான அஞ்சனை ரிஷி பர்வதம் என்னும் மலையில் தனக்கு ஒரு மங்கா புகழ்வாய்ந்த ஒரு புத்திரன் பிறக்க வேண்டுமென சிவனை குறித்து 7 ஆண்டுகள் கடும் தவம் இயற்றினாள். அவளது தவத்தால் மகிழ்ந்த பரமசிவன், நீ விரும்பிய வண்ணமே உனக்கு ஒரு சிரஞ்சீவியான மகன் பிறப்பான். அவன் எனது அம்சமாகவும் விளங்குவான். உனது இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக நீ இங்கேயே இன்னும் சில காலம் தவம் செய்து கொண்டிரு. உனது கைகளில் ஏதேனும் விழுந்தால் அதனை உடனே சாப்பிடு என அருளி மறைந்தார். கழுகு ஒன்று பறந்து வரும்போது காற்றின் வேகத்தால் விழுந்த அந்த பிண்டம் அஞ்சனையின் கைகளில் விழ பரமசிவன் சொல்லியவாறே அவள் அதனை உட்கொண்டாள். அப்படி பறந்து வந்த அந்த கழுகு ஒரு தேவ மகள். இந்திரன் இட்ட சாபத்தால் அவள் ஒரு கழுகாகி போனாள். சரியாக ஆடவில்லை என்னும் காரணத்தால் கோபமுற்ற இந்திரன் அவளை இப்படி சபித்தான். கழுகு கவர்ந்து வரும் ஒரு பிண்டம் அஞ்சனை என்பவளின் கையில் விழும்போது அவளது சாப விமோச்சனம் நிகழும் என பிரம்மன் அவளை ஆசிர்வதித்திருந்தார். அதுபோலவே அந்த கழுகும் அப்சரசாக மாறி மீண்டும் தேவசபைக்கு சென்றாள். 9 மாதங்களுக்கு பிறகு அஞ்சனை நீண்ட வாளுடன் கூடிய மாருதி என்னும் வானரத்தை பெற்றெடுத்தாள். பிறந்த உடனேயே வெளிச்சத்தை பார்த்ததும் மாருதிக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது. அக்கம் பக்கம் பார்த்து எதுவும் கிடைக்காமல் அந்த சூரியனை பார்த்து அதை ஒரு பழம் என்று நினைத்து அதை பிடிக்க அந்த குழந்தை பாய்ந்தது. அந்த நேரத்தில் ராகுவும் சூரியனை பிடிக்க வந்து கொண்டிருந்தது. யார் நீ? நான் தான் இங்கே முதலில் வந்தேன். நீ யார் எனக்கு போட்டியாக என கேட்ட மாருதி ராகுவின் தலையை தன் வாளால் உடைத்து அதனை சுழற்றி அடித்தது. உதவிக்கு வந்த கேதுவுக்கும் அதே கதி நிகழ்ந்தது. இதற்குள்ளாக மாருதியின் தந்தையான காற்றின் வேகத்தால் அந்த பிண்டம் கிடைத்ததால் வாயுதேவன் தனது வலிமையால் மாருதியை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தார்.